சார் இன்னைக்கு எக்ஸாமினேஷன் ஆஃப் விட்னஸ் இன் சீஃப் கிராஸ் அண்ட் ரீ எக்ஸாமினேஷனோட செகண்ட் பார்ட்டுங்க சார். ஓகே, கிராஸ் நன்றி. கண்டினியூ. ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ ஒரு குறுக்கு விசாரணை என்பது அந்த கான்செப்ட் எப்போ உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு இம்மெமோரியல் ஆன்டிக்யூட்டின்னு தான் சொல்றாங்க. எந்த தடத்துலையும் தேடி பார்த்தா அது எப்போ உருவாச்சுன்னு தெரியல. ஆனால் சில இந்த பிப்ளிக்கல் ஸ்டோரின்னு ஒரு ஸ்டோரி இருக்கு இல்லையா, பிப்ளிக்கல் ஸ்டோரி, அதாவது சுசானா அண்ட் எல்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரியில கிராஸ் எக்ஸாமினேஷனை பற்றி உள்ள ஒரு என்ன சொல்றது, ஒரு அடையாளங்கள் அங்கே இருக்கு. அதை வைத்து நம்ம வந்து கிராஸ் எக்ஸாமினேஷன் ஒன்று இருந்திருக்குன்னு முடிவு பண்ணலாம். அதே போல மிரிக்காச்சிக்கட்டிகா அப்படின்னு சொல்லி ஒரு ஏன்ஷியன் ஹிந்து டிராமா ஒன்று நடந்திருக்கு. அந்த டிராமால பாத்தீங்கன்னா ட்ரையல் சயின்ஸ் பத்தி சொல்லும்பொழுது கிராஸ் எக்ஸாமினேஷனுக்கான வாய்ப்புகள் அதில் கொடுக்கப்பட்டு கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணதாக அதுல தகவல்கள் இருக்கு. ஸோ இந்த கிராஸ் எக்ஸாமினேஷன் இஸ் எ பவர்ஃபுல் வெப்பன் அண்ட் வேல்யூபிள் வெப்பன். இட்ஸ் பவர்ஃபுல் வெப்பன் அண்ட் வேல்யூபிள் வெப்பன். இந்த பவர்ஃபுல் வெப்பனை பயன்படுத்தும் பொழுது என்னென்ன கேள்விகளை குறுக்கு விசாரணையில விட்னஸ்ட கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறுக்கு விசாரணை என்பது சாட்சியினுடைய முரண்பாட்டு தன்மை வெளிப்படுத்துவதற்கு முக்கியமான நோக்கம். ஸோ கொஸ்டின்ஸ் புட் டு விட்னஸஸ் டு கான்ட்ராடிக்ட் த விட்னஸ், இது ஒரு பர்பஸ். ஆனா அதை தாண்டி ஏதாவது நம்ம வந்து குறுக்கு விசாரணையில வந்து அனுமதிக்க முடியுமான்னு பாத்தீங்கன்னா, யார் ஒரு குறுக்கு விசாரணை செய்கிறாரோ அவர் தன்னுடைய வழக்கை அந்த சாட்சியின் குறுக்கு விசாரணை மூலமாகவே வழக்கை நிரூபணம் செய்யலாம். ஸோ built up his case by establishing new facts through the witness to establish his case. அவருடைய வழக்கை நிரூபணம் செய்வதற்கும் சில குறுக்கு விசாரணை மூலமாக சில பதில்களை வாங்கலாம். அப்போ கிராஸ் எக்ஸாமினேஷன்ல வரக்கூடிய கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா, அந்த கொஸ்டின்ஸ் நாட் ஓன்லி ரிலேட்டிங் டு த ஃபேக்ட் இன் இஷ்யூ, not only relating to the relevant facts, but also put some questions which is permitted in cross examination. And the questions என்னெல்லாம் பாத்தீங்கன்னா, questions put tending to test the means of knowledge of the witness, means of knowledge of the witness. அவருக்கு எப்படி அந்த சங்கதி அவருக்கு தெரிந்தது, அவருடைய அறிவுக்கு எப்படி அது எட்டியது என்பது சம்பந்தமாக கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணி கிராஸ் எக்ஸாமினேஷன் கேட்கலாம். இது செக்ஷன் 60 ஐஏ அல்லது செக்ஷன் 55 பிஎஸ் தொடர்புடையதாக உள்ள கொஸ்டின்ஸ். அந்த மீன்ஸ் ஆஃப் நாலேஜ் மூலமாக தான் அவர் அந்த சங்கதியை தெரிந்து கொண்டு சொல்வதற்கு வாய்ப்பு கிடைத்ததா, ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பார்க்கறது. அதுக்கு சம்பந்தமான கேள்வியில கேட்கறது செக்ஷன் 7 ஐஏ ஆர் செக்ஷன் 5 பிஎஸ்ஏ. அப்புறம் பவர் ஆஃப் மெமரி, அவருக்கு வந்து அந்த மெமரியில எப்படி இருந்தது, அது இதை சாட்சி, அதாவது ஈவெண்ட் அந்த அக்கரன்ஸ் நடந்து 5 வருஷம் இருக்கலாம், ஆனா 5 வருஷம் கழிச்சு அவர் சாட்சி சொல்ல வர்றாருன்னு சொன்னா அவருடைய பவர் ஆஃப் மெமரியை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு சின்ன உதாரணம் என்னன்னா, இந்த குற்றவியல் வழக்குகள்ல வந்து விட்னஸ் வந்து அக்கரன்ஸ் ஸ்டேட் இல்லிட்ரேட் விட்னஸா இருப்பாரு. அக்கரன்ஸ் ஸ்டேட்டை தெளிவா சொல்லுவாரு, 1/1/2026ன்னு சொல்லுவாரு. ஆனா அந்த ஒரு தேதியை தவிர அவருக்கு வேற எந்த தேதியும் மாசமோ வருஷமோ தெரியாது. பிகாஸ் he is an illiterate, unlettered man. அப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது அவருடைய பவர் ஆஃப் மெமரி டெஸ்ட் பண்றதுக்கு சில குறுக்கு சில கேள்விகளை கேட்பாங்க. அந்த 1/1/2026 இவர் சொன்னது பியூர்லி a tutored வெர்ஷன் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு சில தொடர்புடைய கேள்விகளை கேட்பாங்க. அதே போல பெர்செப்ஷன், அவர் புலன்களால் உணர்ந்து வைத்திருந்துதான் அந்த சாட்சியத்தை அளிக்கிறாராங்கிறத டெஸ்ட் பண்றதுக்கும் கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ணலாம். அப்புறம் அவருடைய நம்பகத்தன்மையை குலைப்பதற்கு அதற்கு சில கேள்விகளை கேட்கலாம். அதை எதற்கான கேள்விகளை தொடர்புடையதா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கேரக்டரா இருக்கும். அவருடைய கேரக்டரை வந்து அட்டாக் பண்ணுவதன் மூலமாக அவர் நம்பகத்தன்மையை குலைக்கலாம். அதற்கான செக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா 146 to 149 ஐஏ, செக்ஷன் 155 to 158 பிஎஸ்ஏ ஈக்குவலன்ட் ப்ரொவிஷன். ஸோ கேரக்டர், ஆன்டிசிடென்ட்ஸ், அவருடைய முன் நடத்தைகள் எப்படி இருந்தது என்பதெல்லாம் அட்டாக் பண்ணுவது மூலமாக அவருடைய நம்பகத்தன்மையை குலைப்பதற்கு கேள்விகள் கேட்கலாம். இது குறுக்கு விசாரணையில கொடுக்கக்கூடிய ஒரு உரிமை. அடுத்தால கிராஸ் எக்ஸாமினேஷன் போது விட்னஸ் என்ன மாதிரியாக விட்னஸ் பாக்ஸ்ல நின்றுட்டு நடந்துகிறார் அப்படிங்கிறத டெமோனர் ஆஃப் த விட்னஸ் சொல்றாங்க. இந்த டெமோனர் ஆஃப் த விட்னஸ ஜட்ஜி கண்டிப்பாக ரெக்கார்ட் பண்ணணும். அதனால டெமோனர் ஆஃப் த விட்னஸை வந்து எவிடன்ஸாக எடுத்துக்கொள்ள முடியாது, மேட்டர்ஸ் பிஃபோர் த கோர்ட்னு எடுத்துக்கொள்ளலாம்.
மேட்டர்ஸ் பிஃபோர் த கோர்ட் எங்க இருக்குன்னா செக்ஷன் 3ல ஐஏல ப்ரூவ்டுன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த கான்செப்ட் எடுத்து பாத்தீங்கன்னா a fact is said to be proved கமா போட்டு when after considering the matter before the court அப்படின்னு இருக்கும். ஸோ அங்க எவிடன்ஸை மட்டும் நீதிமன்றம் பார்க்கக்கூடாது. ஒரு பொருண்மை நிரூபணம் செய்யப்பட்டுள்ளதா பொய்ப்பிக்கப்பட்டுள்ளதா என்பதை பார்ப்பதற்கு எவிடன்ஸை மட்டும் பார்க்கக்கூடாது. மேட்டர் சங்கதிகள் என்னென்ன சங்கதிகள் நீதிமன்றத்தில் இருக்குதுங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கணும். அந்த சங்கதிங்கிறதுல மேட்டர் இன்க்ளூட் ஆகுது, இதையும் பார்த்துக்கலாம். அப்புறம் கிராஸ் எக்ஸாமினேஷன்ங்கிறது சீஃப் எக்ஸாமினேஷனுடைய கண்டினியூஷன் கிடையாது, அதையும் புரிஞ்சுக்கணும். சீஃப் எக்ஸாமினேஷனுடைய கண்டினியூஷனாகவும் அதை எடுத்துக்கொள்ள முடியாது. அப்போ கிராஸ் எக்ஸாமினேஷனுங்கிறது ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் ஆஃப் த சீஃப் எக்ஸாமினேஷன் தான், பட் நாட் கண்டினியூஷன் ஆஃப் தி சீஃப் எக்ஸாமினேஷன். அடுத்தால வந்து கிராஸ் எக்ஸாமினேஷன் வந்து சீஃப்ல என்னென்ன சொல்லப்பட்டுள்ளதோ அது சம்பந்தமாக மட்டும் குறுக்கு விசாரணை செய்ய வேண்டும் என்று சொல்ல முடியாது. அப்படி ஒரு நேரடியான தடை எதிரியும் கிடையாது. அதனால கிராஸ் எக்ஸாமினேஷன்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கலான்னு பாத்தீங்கன்னா செக்ஷன் 143 ஐஇஏ அல்லது 146 சப்கிளாஸ் 4 பிஎஸ்ஏ இந்த செக்ஷன்ஸ்ல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அது சம்பந்தமான கேள்விகள் கேட்கலாம். அப்புறம் செக்ஷன் 144 ஐஇஏ அல்லது 147 பிஎஸ்ஏ 147 பிஎஸ்ஏ இதுல சொல்லப்பட்டுள்ள சம்பந்தப்பட்ட கேள்விகளை கேட்கலாம். அப்புறம் 145 ஐஇஏ அல்லது 148 பிஎஸ்ஏ அப்புறம் 146 153 ஐஇஏ அதுக்கு ஈக்குவலண்டாக 149 to 156 பிஎஸ்ஏ இத்தனை செக்ஷன்ஸை குறுக்கு விசாரணையில கேள்விகள் கேட்பதற்கு பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த செக்ஷன்ஸ்ல உள்ள கேள்விகள் இருக்கு பாருங்க, இது 5 முதல் 55 வரை பிஎஸ்ஏல சொல்லப்பட்டிருக்க செக்ஷன்ஸோட தொடர்புடையதான்னு கேட்டா இல்ல. ஏன்னா அங்க தொடர்புடைய பொருண்மைகள் சொல்லப்பட்டது 5 முதல் 55 வரை. அந்த 5 முதல் 55 வரை பிஎஸ்ஏல சொல்லப்பட்டுள்ள பொருண்மைகளுக்கும் இந்த செக்ஷன்ல சொல்லப்பட்டுள்ள பொறுமைகளுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அப்படி என்றால் தொடர்புடைய பொருண்மைகள் சம்பந்தமாகத்தான் குறுக்கு விசாரணை செய்யணுமா என்ற ஒரு கேள்வியை முன்வைத்தாங்கன்னா 5 முதல் 55 வரை கூறப்பட்டுள்ள தொடர்புடைய பொறுமைகள் சம்பந்தமாகவும் குறுக்கு விசாரணையில் கேள்விகள் கேட்கலாம். இப்ப நான் சொன்ன இந்த செக்ஷன்ஸ் கீழே சொல்லப்பட்டுள்ள பொறுமைகள் சம்பந்தமாகவும் கேள்விகளை கேட்கலாம். இது வழக்கில் தொடர்புடைய பொறுமைகள் தான். ஆனால் தொடர்புடைய பொருண்மைகள் என சட்டத்தில் சொல்லப்பட்டுள்ள பொருண்மைகள் அது இல்லை, இருந்தாலும் அதை கேட்கலாம். ஸோ ஒரு சாட்சி குறுக்கு விசாரணையில ஒரு வாக்குமூலம் கொடுக்கிறாருன்னா அது கட்டாயமாக தொடர்புடைய பொருண்மைகள் சம்பந்தமாக தான் சீஃப் எக்ஸாமினேஷன்ல இருக்கும். ஆனா கிராஸ் எக்ஸாமினேஷன்ல 5 to 55 தாண்டிய சங்கதிகளையும் கேட்க முடியுங்கிறதுக்கு தான் இந்த 146 147 148 149 to 156 பிஎஸ்ஏ உள்ள செக்ஷன்ஸை பயன்படுத்திக்கிறாங்க. அடுத்தது இந்த சீஃப் எக்ஸாமினேஷன் கிராஸ் எக்ஸாமினேஷன்லாம் நம்ம பார்க்குறோமே, எவிடன்ஸ்னா என்னங்கிற ஒரு இஷ்யூ இருக்கு. எவிடன்ஸ்னா என்னென்ன இஷ்யூ வரும்பொழுது செக்ஷன் 33 ஐஇஏ ஆர் செக்ஷன் 27 பிஎஸ்ஏ இதுல நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த செக்ஷன் 299 சிஆர்பிசி அல்லது 335 பிஎன்எஸ்எஸ் 335 பிஎன்எஸ்எஸ் இந்த செக்ஷன்ல ஆப்சன்ஸ் ஆஃப் த அக்யூஸ் எவிடன்ஸ் ரெக்கார்ட் பண்றாங்க. லாங் பெண்டிங் கேசஸ், அப்ஸ்காண்டன்ஸ். ஸோ பிகாஸ் ஆஃப் அப்ஸ்காண்டன்ஸ் ஆஃப் ஒன் ஆர் மோர் அக்யூஸ், அதர் அக்யூஸ் ரெகுலர்லி அப்பீரிங் பிஃபோர் த கோர்ட் வித்தவுட் எனி ப்ராக்ரஸ், இந்த மாதிரி ஸ்டேஜில் செக்ஷன் 312 சிஆர்பிசியில் ஸ்பிளிட் அப் பண்றாங்க கேஸுகளை. அப்படி ஸ்பிளிட் அப் பண்ணிட்டா யாரெல்லாம் நீதிமன்றத்தில் ரெகுலரா ஆஜராகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு வழக்கு நடக்கும். ஸோ அப்ஸ்காண்டன்ட் அக்யூஸ்ட் ஆப்சன்ட்ல இருக்கிறான். ஸோ இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் த அக்யூஸ்ட் எவிடன்ஸ் இஸ் ரெக்கார்டட் அண்டர் செக்ஷன் 299 சிஆர்பிசி 335 பிஎன்எஸ்எஸ். இதுவும் எவிடன்ஸா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கும் பொழுது இதுல இது எல்லாமே எவிடன்ஸாகத்தான் எடுத்துக்கொள்ள முடியும். நாளை முதல் அது திருப்பி அவர் அக்யூஸ்ட் அரெஸ்ட் ஆகிறாரு, அப்ஸ்காண்டன்ட் அக்யூஸ்ட் வந்துடுறாரு, சரண்டர் ஆயிடுறாருன்னு சொன்னா அந்த எவிடன்ஸை பயன்படுத்தி கொள்ளலாம். செக்ஷன் 33 எவிடன்ஸ் ஆக்ட்ல பாத்தீங்கன்னா அந்த எவிடன்ஸை பயன்படுத்த முடியாத அளவுல ஒரு சில கண்டிஷன்ஸ் அதுல இருக்கும்.
ஏன்னா அங்கே 33 உள்ள எவிடன்ஸை வந்து சப்சிக்வெண்ட் ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் த சேம் சூட் ஆர் இன் சம் அதர் சூட் பயன்படுத்தணும்னா சில நிபந்தனைகள் சொல்றாங்க. ரைட் ஆஃப் கிராஸ் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்கணும்பாங்க. அந்த ரைட் ஆஃப் கிராஸ் எக்ஸாமினேஷன் இந்த 335 பிஎன்எஸ்எஸ்ல ரெக்கார்ட் பண்ணக்கூடிய எவிடன்ஸுக்கு ரைட் ஆஃப் கிராஸ் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஆனா அவைல் பண்ணிருக்க மாட்டாங்க. யாரு? அப்ஸ்காண்டட் அக்யூஸ்ட். ஸோ ஒரு அப்ஸ்காண்டட் அக்யூஸ்ட் அதை பயன்படுத்தாதனால அவர் அரெஸ்ட் ஆகி அல்லது ரிமாண்ட் ஆகி வந்ததுக்கு அப்புறம் அந்த கேஸை ப்ராசிக்யூஷனை ஃபேஸ் பண்ணும்போது இந்த எவிடன்ஸை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஏன் முடியாதுன்னா அவர் வேணா ஒரு கோரிக்கையை முன் வைப்பாரு, எனக்கு ரைட் ஆஃப் கிராஸ் எக்ஸாமினேஷன் இல்லை அப்படிம்பாரு. நோ, ரைட் ஆஃப் கிராஸ் எக்ஸாமினேஷனுங்கிற ரைட் வந்து அவைல் பண்ணாம போனதனுடைய தவறு இந்த அப்ஸ்காண்டட் அக்யூஸ்டை ஒழிய ப்ராசிக்யூஷனோ நீதிமன்றமோ இல்லை. இங்கதான் ஒரு சேயிங்க பயன்படுத்துறாங்க. A man cannot take advantage of his own wrong. நான் அப்ஸ்காண்ட் ஆயிட்டேன், நான் இப்பதான் கோர்ட்டுக்கு வந்தேன், எனக்கு தெரியாது, நான் இப்பதான் கோர்ட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த எவிடன்ஸ் அவர் சேலஞ்ச் பண்ண முடியாது. இட் இஸ் ஆல்சோ ரெலவெண்ட் அண்டர் செக்ஷன் 27 BSA. ஸோ இந்த எவிடன்ஸை வச்சு அவருக்கு கிராஸ் எக்ஸாமினேஷனுக்குள்ள ரைட்டை கொடுத்து அதற்கப்புறமும் கோர்ட் ஒரு ஃபைண்டிங் கொடுக்கலாம். அடுத்தது வந்து சீஃப் எக்ஸாமினேஷன் பை ப்ரூஃப் அஃபிடவிட். ப்ரூஃப் அஃபிடவிட் மூலமாக சீஃப் எக்ஸாமினேஷன் கொடுக்கிற ஒரு விஷயம் இருக்கு. செக்ஷன் ஆர் செக்ஷன் 1 ஆஃப் EA என்ன சொல்றாங்கன்னா எவிடன்ஸ் ஆக்ட் நாட் அப்ளிகபிள் டு அஃபிடவிட். ஆனா இப்ப ப்ரூஃப் அஃபிடவிட் மூலமாக எவிடன்ஸ் கொடுக்கக்கூடிய சீஃப் எக்ஸாமினேஷன் கொடுக்கக்கூடிய காலகட்டமும் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிற ஒரு வழக்கையும் செக்ஷன் 3 ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட் 1897 வாட் இஸ் அஃபிடவிட் அப்படின்னு அதுல சொல்றாங்க. இப்போ அது அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் இந்த இயர் 1999 ஆர்டர் 18 ரூல் 7 CPC அதுபடி சீஃப் எக்ஸாமினேஷன் ஷால் பி கிவன் பை அஃபிடவிட். 1999 அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் சீஃப் எக்ஸாமினேஷன் ஷால் பி கிவன் பை அஃபிடவிட் சப்ஜெக்ட் டு த கண்டிஷன். ஒரு கண்டிஷன் இருக்கு. ஆனால் அந்த அஃபிடவிட் மூலமாக சாட்சியத்தை கொடுப்பதற்கு tendering the witness before the court for cross examination. So chief examination by way of filing proof ஒரு நாள் கொடுத்துறாங்க, கிராஸ் எக்ஸாமினேஷன் ஒரு நாள்னு சொல்லும் பொழுது for want of time. அப்ப அந்த கிராஸ் எக்ஸாமினேஷனுக்கு அந்த விட்னஸ் கண்டிப்பாக வரணும். வந்தால்தான் அந்த ப்ரூஃப் மூலமாக கொடுத்ததை எவிடன்ஸாக கன்சிடர் பண்ண முடியும். டியூ டு த வாலண்டரினஸ் ஆன் த பார்ட் ஆஃப் த விட்னஸ் ஆர் பார்ட்டி டு த விட்னஸ். அவர் வரமாட்டேங்காரு அப்படின்னு சொன்னா அந்த எவிடன்ஸை கன்சிடர் பண்ண முடியாதுங்கிறதுக்காக தான் 1999 அந்த அமெண்ட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா சீஃப் எக்ஸாமினேஷன் ஷால் பி கிவன் பை த அஃபிடவிட் சப்ஜெக்ட் டு த கண்டிஷன் தட் த விட்னஸ் ஷுட் பி டெண்டர்ட் ஃபார் கிராஸ் எக்ஸாமினேஷன். இதை தாண்டி அஃபிடவிட்டை பத்தி சொல்றதுல வந்து சுப்ரீம் கோர்ட் ரூல்ஸ் 2013 சுப்ரீம் கோர்ட் ரூல்ஸ் 2013 ஆர்டர் 9 டீல்ஸ் வித் அஃபிடவிட். இதுலயே அஃபிடவிட்டை பத்தி சொல்றாங்க. ஸோ இப்போ அஃபிடவிட் மூலமாக சீஃப் எக்ஸாமினேஷனை கொடுப்பதற்கு சட்டம் அனுமதிக்குது. தோ எவிடன்ஸ் ஆக்ட் சேஸ் செக்ஷன் 1 ஆஃப் த எவிடன்ஸ் ஆக்ட் சேஸ் த ஆக்ட் நாட் அப்ளிகபிள் டு அஃபிடவிட்னு சொன்னா கூட அமெண்ட்மெண்ட் மூலமாகத்தான் ப்ரூஃப் அஃபிடவிட்டை சீஃப் எக்ஸாமினேஷனுக்காக கொடுக்குறாங்க. ஸோ கிராஸ் எக்ஸாமினேஷன் ஆஃப் த விட்னஸ் ப்ரூஃப் அஃபிடவிட் கொடுத்ததுக்கு அப்புறம் அவைல் பண்ற ரைட்டு அட்வர்ஸ் பார்ட்டிக்கு வந்துருது. செக்ஷன் 149 BSA 149 படி கிராஸ் எக்ஸாமினேஷனை பண்ணிடுறாங்க. இப்ப கிராஸ் எக்ஸாமினேஷன் ஆஃப் எ விட்னஸ் பை ப்ராசிக்யூஷன் விட்னஸ், கிராஸ் எக்ஸாமினேஷன் பை ப்ராசிக்யூஷன் ஆஃப் its own witness or cross examination of a witness by a person who called him as a witness. ஒரு சாட்சியை அழைத்து வர்றது ப்ராசிக்யூஷனே கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ண முடியுமா? அல்லது ஒரு சாட்சியை அழைத்து வரக்கூடிய ஒரு பார்ட்டி டு த சூட் அவர் தன்னுடைய சாட்சியை குறுக்கு விசாரணை செய்ய முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராசிக்யூஷன் எப்போ வந்து தன்னுடைய சாட்சியை குறுக்கு விசாரணை செய்ய முடிவு பண்றாங்களோ அப்ப வந்து செக்ஷன் 157 BSAல அவங்க அதை செய்ய முடியும் வித் த பெர்மிஷன் ஆஃப் த கோர்ட். ஸோ கிராஸ் எக்ஸாமினேஷன் ஆஃப் எ ப்ராசிக்யூஷன் விட்னஸ் பை ப்ராசிக்யூஷன் இட் செல்ஃப்,
கிராஸ் எக்ஸாமினேஷன் ஆஃப் ஏ விட்னஸ் ஹூ கால்டு ஹிஸ் விட்னஸ், ரெண்டுமே கிராஸ் எக்ஸாமினேஷனுக்கு அதுல பெர்மிட் பண்றாங்க. அப்புறம் கிராஸ் எக்ஸாமினேஷன் ஆஃப் எ விட்னஸ் கால்டு பை கோர்ட், நீதிமன்றம் ஒரு சாட்சியை வர சொல்றாங்க, அந்த சாட்சியை குறுக்கு விசாரணை செய்வதற்கு பார்ட்டி டு த சூட் ஆர் ப்ரொசீடிங்ஸ்க்கு அனுமதி உண்டா, அந்த உரிமை உண்டா அப்படின்னு வரும் பொழுது கோர்ட் ஜெனரலி கால்டு விட்னஸ் அண்டர் செக்ஷன் 348 BNSS ரெட் வித் செக்ஷன் 168 BSA. ரொம்ப முக்கியமானது. கோர்ட்டுக்கான அதிகாரம் எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க. ஒரு விட்னஸை கோர்ட் விட்னஸா கூப்பிடுறதுக்கு செக்ஷன் 348 BNSS ரெட் வித் செக்ஷன் 168 BSA. இப்ப கோர்ட் ஒரு நபரை விட்னஸா கூப்பிடுறாங்க, விட்னஸா கூப்பிட்டு கோர்ட் எக்ஸாமினேஷன் எடுக்கிறாங்க, எக்ஸாமினேஷன் பண்றாங்க. தட் இஸ் ஆல்சோ கால்டு சீஃப் எக்ஸாமினேஷன். இப்ப இந்த விட்னஸ் சீஃப் எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் குறுக்கு விசாரணை செய்வதற்கு அனுமதி உண்டா, அந்த அனுமதி யாருக்கெல்லாம் உண்டு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. பொதுவாக கோர்ட் விட்னஸ் என்பது ஒரு பார்ட்டிக்கான விட்னஸ் அல்ல. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். விட்னஸ் இஸ் கால்ட் அஸ் கோர்ட் விட்னஸ், நாட் அஸ் எ விட்னஸ் டு த பார்ட்டி. சோ அது தரப்பினுடைய இரு தரப்பினர் யாருடைய தரப்பினரான சாட்சியும் இல்லை, அது நீதிமன்றத்தினான சாட்சி. சோ கிராஸ் எக்ஸாமினேஷன் ஆஃப் சச் எ விட்னஸ் அண்டர் செக்ஷன் 143 BSA or 138 in IEA is permitted only for the adverse party. இங்கதான் அட்வர்ஸ் பார்ட்டிங்கிறத ரெண்டாவது முறை சொல்ல வேண்டியிருக்கு. ஸோ அட்வர்ஸ் பார்ட்டி ஒருத்தருக்கு கோர்ட் விட்னஸ் கொடுக்கக்கூடிய எவிடன்ஸ் விரோதமாக இருந்தால் அவருக்கு மட்டும் நீதிமன்றம் மஸ்ட் அலோவ் ஹிம் டு கிராஸ் எக்ஸாமினேஷன் த விட்னஸ் தோ கால்டு பை கோர்ட். ஸோ கோர்ட் விட்னஸையும் கிராஸ் பண்ண முடியும். எப்பன்னு கேட்டீங்கன்னா அது அட்வர்ஸ் பார்ட்டிக்கு மட்டும் அந்த ரைட்டை கொடுக்கப்படுது. அடுத்தாப்புல வந்து கிராஸ் எக்ஸாமினேஷன் ஆஃப் தி கோ அக்யூஸ்ட், கிராஸ் எக்ஸாமினேஷன் ஆஃப் தி அப்ரூவர். இந்த ரெண்டு கான்செப்ட் இருக்கு. ஒரு அக்யூஸ்டு தன் தரப்புக்கு ஒரு டிஃபென்ஸ் விட்னஸை கூட்டு வர்றான், அந்த விட்னஸ் சாட்சியம் கொடுக்குறாங்க, அது ஏனைய அக்யூஸ்டுக்கு விரோதமாக இருந்தால் நிச்சயமாக யாருக்கெல்லாம் விரோதமாக இந்த அட்வர்ஸ் பார்ட்டி இருக்கா பாருங்க, அந்த அட்வர்ஸ் பார்ட்டி கான்செப்ட் கோ அக்யூஸ்டுக்கு வந்துருது. சோ அந்த அட்வர்ஸ் பார்ட்டிகளுக்கு கட்டாயமாக குறுக்கு விசாரணை செய்வதற்கு உரிமை உண்டு. அந்த உரிமையை அவங்க வந்து நிலைநாட்டிக் கொள்ளலாம். சோ கோ அக்யூஸ்டுடைய கொண்டு வரக்கூடிய விட்னஸ் கொடுக்கக்கூடிய எவிடன்ஸ் ஏனைய அக்யூஸ்டுகளுக்கு எதிராக அமைந்திருந்தால் ஏனைய அக்யூஸ்டுகள் கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணிக்கலாம். அதே போல அப்ரூவர் எவிடன்ஸ். இப்ப இந்த அப்ரூவர் எவிடன்ஸ் பாருங்க, he is neither accused nor prosecution witness ஃபர்ஸ்ட். அப்புறம் தான் அவர் என்ன பண்றாருன்னா அவரை வந்து அப்ரூவரா மாற்றும் பொழுது அவர் ப்ராசிக்யூஷனுக்காக சாட்சியம் சொல்ல வர்றார். ஸோ இந்த அப்ரூவர் கான்செப்ட்லையும் யாருக்கு எதிராகலாம் சாட்சியம் அளிக்கப்பட்டிருக்கோ அவங்க எல்லாம் அட்வர்ஸ் பார்ட்டி, அவங்க எல்லாம் வந்து அப்ரூவரை வந்து கிராஸ் பண்ண முடியும். அண்டர் செக்ஷன் 159 அப்ரூவர் கான்செப்ட் வந்து 139 BSIல இருக்கு, 133 IEAல இருக்கு. அதே போல கராபரேஷன் பண்றதுக்கு கிராஸ் எக்ஸாமினேஷன்ல கராபரேஷன் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அது விரோதமாக அமையும். கராபரேஷன்ங்கிறது சீஃப்ல உள்ளவங்களுக்கு தான் வரும். அப்படி பார்க்கும்போது செக்ஷன் 159 BSA பாருங்க, 159 BSA ஆர் 156 IEA. அதுல இன்சிடென்டல் மேட்டர் ஃபார் கராபரேஷன், இன்சிடென்டல் மேட்டர் ஃபார் கராபரேஷன் ஒரு கான்செப்ட் இருக்கு. நம்ம ஏன்னா 157 IEA ஆர் 160 BSAல தான் கராபரேஷனை பத்தி படிச்சிருப்போம். ஆனா 156 IEA அல்லது 159 BSAலயும் ஒரு கராபரேஷனை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன கராபரேஷன் கேட்டீங்கன்னா இன்சிடென்டல் மேட்டர் ஃபார் கராபரேஷன். அந்த மேட்டர் கராபரேஷன் பண்ணுவதன் மூலமாக அந்த விட்னஸ் அந்த இடத்துல இருந்ததாகவோ அல்லது அந்த நிகழ்வை பார்த்ததாகவோ உறுதி செய்யக்கூடிய சாட்சியமாக அது அமையும். ஸோ இதை சீஃப் எக்ஸாமினேஷன் எடுப்பாங்க, கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ண மாட்டாங்க. அடுத்தால வந்து கிராஸ் எக்ஸாமினேஷன்ல கேட்கக்கூடிய கேள்விகள் வந்து விட்னஸுக்கு இன்சல்ட் ஆகக்கூடிய கேள்விகளா இருக்கக்கூடாது. கேரக்டர் அட்டாக் பண்ணலாம், ஆனா அது இன்சல்ட் பண்ணக்கூடியதாக இருக்கக்கூடாது. விட்னஸை வந்து மிஸ்லீட் பண்ணக்கூடிய கேள்விகளாக இருக்கக்கூடாது. இங்கதான் கோர்ட்டினுடைய ரோல் வந்து ரொம்ப பவர்ஃபுல் ரோல், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய
ரோல் வந்து கோர்ட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இன்சல்டிங் கொஸ்டின்ஸ், indecent questions, misleading questions will not be permitted in the cross examination. அப்புறம் சஜஷன் இன் கிராஸ் எக்ஸாமினேஷன், இது ஒரு முக்கியமான கான்செப்ட். கிராஸ் எக்ஸாமினேஷன்ல வந்து யார் கிராஸ் பண்றாங்களோ அவங்க சில சஜஷனை கொடுப்பாங்க, சஜஷனை கொஸ்டினை போடுவாங்க விட்னஸ். இந்த சஜஷனுக்கு அந்த விட்னஸ் ஆன்சர் கொடுப்பாங்க. ஒன்னு டினை பண்ணுவாங்க அல்லது ஏதோ ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. அவங்க டினை பண்ணி கொடுக்கக்கூடியது எவிடன்ஸான்னு கேட்டா இட்ஸ் நாட் எவிடன்ஸ். ஒரு கேள்வியா ஒருத்தர் கேட்கிறாரு குறுக்கு விசாரணையில, நீங்க இத்தனை மணிக்கு இந்த இடத்துல நீங்க இல்லை, அதனால் நீங்க இந்த நடந்ததாக சொல்லக்கூடிய சம்பவத்தை பார்க்கவில்லை. நீங்க வந்து உயில் எழுதும் பொழுது எழுதினவர் கூட இல்லை, அதனால நீங்க அந்த உயில் எழுதப்பட்டது உங்களுக்கு தெரியாது. இப்படி ஒரு கேள்வியை கேட்கறாங்க. அந்த விட்னஸை டினை பண்றானுங்க, இல்லை நான் இருந்தேன் அல்லது நீங்க சொல்வது சரியில்லை அப்படின்னு அவர் சொல்றாருன்னா இட் இஸ் நாட் எவிடன்ஸ். இதை எவிடன்ஸாக எடுத்துக்கொள்ள, இந்த ஒரு போர்ஷன் மட்டும் எவிடன்ஸாக எடுத்துக்கொள்ள முடியாது. அப்ப எதற்காக சஜஷன் கொடுக்கணும்? அது எவிடன்ஸ் இல்லைன்னா ஏன் சஜஷன் கொடுக்கணும்? சஜஷன் மூலமாக அட்வர்ஸ் பார்ட்டி தன்னுடைய வழக்கு என்னன்னு சொல்ல வர்றாரு, அல்லது எதிர்த்தரப்பினுடைய வழக்கு சரியல்ல அது பொய்ன்னு சொல்ல வர்றாரு. ஸோ அதுக்காக அவங்க சஜஷன் கொடுக்க வேண்டியிருக்கு. இந்த சஜஷன் மூலமாக சீஃப் எக்ஸாமினேஷன்ல சொல்லப்பட்ட விஷயங்களை மறுக்கவில்லை என்றால் தட் அமௌண்ட்ஸ் டு அட்மிஷன் இன் சிவில் கேசஸ். கிரிமினல் கேசஸ்லயும் இது அட்மிஷன் தானா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இருந்தாலும் முதல்ல சிவில் கேசஸ்ல பாருங்க. சிவில் கேசஸ்ல சில விஷயங்களை நீங்க மறுத்து சஜஷன் கொடுக்க வேண்டும். அந்த சஜஷனை கேள்வியாக கொடுக்கணும் விட்னஸ்ட. அப்படி சஜஷனை கேள்வியாக கொடுத்த பின்னர் அவர் என்ன சொன்னாலும், விட்னஸ் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நீங்க சஜஷன் மூலமாக அதை மறுக்கவில்லை என்றால் தட் அமௌண்ட்ஸ் டு அட்மிஷன், தட் அமௌண்ட்ஸ் டு இம்ப்ளைடு அட்மிஷன். அதனால சஜஷன் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஒழிய சஜஷனால எந்த யூஸும் இருக்காது. சஜஷன் மூலமாக விட்னஸ் சஜஷனாக சொல்லப்பட்ட கேள்விகளுக்கு விட்னஸ் சொல்லக்கூடிய பதில்களையும் எவிடன்ஸாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஆன்சர் ஃபார் சஜஷன் இஸ் நாட் எவிடன்ஸ். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்புறம் கோ டிஃபனன்ட், கோ பிளைண்டிஃப். ஒரு கோ பிளைண்டிஃப் கோ டிஃபனன்ட் கான்செப்ட்ல ஒரு கோ டிஃபனன்ட் யாரோட கை கோத்துக்குவான்னு சொன்னா ஒரு கோ பிளைண்டிஃபோட கை கோத்துக்கிடுவாங்க. ஒரு கோ பிளைண்டிஃப் சில நேரத்துல அவர் கூட உள்ள பிளைண்டிஃபை வந்து எதிராக தீர்ப்பு கொடுப்பதற்காக ஒரு கோ டிஃபனன்ட் கை கோத்துக்குவாரு. இப்ப ஒரு பிளைண்டிஃப் ஒரு கோ பிளைண்டிஃபை ஒரு டிஃபனண்ட விட்னஸாக விசாரிக்க முடியுமா, அல்லது ஒரு டிஃபனன்ட் ஒரு பிளைண்டிஃபை டிஃபனன்ட் தரப்பு விசாரணைக்காக சாட்சியாக அழைக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. எப்பொழுதுமே அவரவர் வழக்கை அவரவர் சாட்சியின் மூலமாகவும் தனது சாட்சி மூலமாகத்தான் நிரூபிக்கணும். இது 101 IEA. இதுல என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா 101ல லீகல் பர்டன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வைக்கிறாங்க. ஒன் ஹூ brought the case to the court, he must prove the case. இதுதான் ரொம்ப முக்கியமானது. he must prove the case. So யார் ஒருவர் சாட்சியை நீதிமன்றத்துக்கு அழைத்து வந்தாரோ, அல்லது யார் ஒரு வழக்கை நீதிமன்றத்துக்கு அழைத்து வந்தாரோ கொண்டு வந்தாரோ அவர்தான் தன்னுடைய வழக்கை தனது சாட்சியத்தின் மூலமாகவும் தன் தரப்பு சாட்சியம் மூலமாகவும் நிரூபிக்க வேண்டும். இது 101 ஃபர்ஸ்ட் லிம்ப். ஸோ அப்படி என்றால் ஒரு பிளைண்டிஃப் தன் வழக்கை நிரூபிக்கிறதுக்கு டிஃபனண்டை அழைக்க முடியாது. ஒரு டிஃபனண்ட் பிளைண்டிஃப் வழக்கு பொய் என நிரூபிப்பதற்கு அல்லது தன்னுடைய வழக்கு என்று சொல்வதற்கு ஒரு பிளைண்டிஃபை சாட்சியாக தன் தரப்புக்கு அழைக்க முடியாது. ஆனா இது எவிடன்ஸ் ஆக்ட்ல எங்கேயும் இது சொல்லப்படவே இல்லை. யார் யாரை சாட்சியாக அழைக்கலாம்ங்கிறது எவிடன்ஸ் ஆக்ட்ல இல்லை. இது வந்து ஜெனரல் நாலேஜ்லையும் காமன் சென்ஸையும் உட்படுத்தி பார்த்தோமான்னு சொன்னால் நிச்சயமாக ஒரு பிளைண்டிஃப் ஒரு டிஃபனண்ட தன் தரப்பு வழக்கை நிரூபணம் செய்வதற்கு சாட்சியாக அழைக்க முடியாது. ஒரு பிரதிவாதி தன் தரப்பு வழக்கை நிரூபணம் செய்வதற்கு அல்லது வாதியினுடைய வழக்கை பொய்யென நிரூபணம் செய்வதற்கு வாதியை தன் தரப்பு சாட்சியமாக அழைக்க முடியாது. இந்த கான்செப்ட் வச்சுங்க. ஆனால் சில நேரங்கள்ல சில முக்கியமான ஃபேக்டை பொறுத்தளவுல நிரூபணம் செய்வதற்கு பிளைண்டிஃப் டிஃபனண்ட் அழைக்கலாம், டிஃபரண்ட் பிளைண்டிஃப் அழைக்கலாம், சாட்சியாக அழைக்கலாம். அது மோரலஸ் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா அது ஒரு ஃபேக்டிங் இஷ்யூவாக அங்க இருக்காது. ஃபேக்டிங் இஷ்யூவாக அந்த வழக்குல இருக்காது. அல்லது அது இரண்டு பேருக்குடைய தாவாக்குரிய விஷயமாகவே அங்க இருக்காது.
அப்படிப்பட்ட நேரங்கள்ல மட்டும்தான் அது பெர்மிசபிள் ஒழிய மற்ற எந்த நேரத்திலையும் அது பெர்மிசபிள் கிடையாது. அவரவர் வழக்கை அவரவர் சாட்சியத்தின் மூலமாகவும் அவரவர் சான்றுஜர் மூலமாகவும் தான் நிரூபணம் செய்ய முடியும். இப்ப அட்வர்ஸ் பார்ட்டிங்கிறது இந்த பிளைண்டிஃப் கோ பிளைண்டிஃப் டிஃபரண்ட் கோ டிஃபரண்ட் பார்க்கும் பொழுது இப்ப அட்வர்ஸ் பார்ட்டி யாருன்னு பாத்தீங்கன்னா எல்லா பிளைண்டிஃபுக்கும் எதிராக எல்லா டிஃபரண்டும் அட்வர்ஸ் பார்ட்டி ஆக மாட்டாங்க சில நேரத்துல. அதே போல எல்லா டிஃபரண்ட்டுக்கும் எதிராக எல்லா பிளைண்டிஃபும் அட்வர்ஸ் பார்ட்டியாக மாற மாட்டாங்க. யாருக்கு அதுலதான் அந்த ஹேண்ட் இன் க்ளோவ் வரும். ஒரு பிளைண்டிஃபும் ஒரு டிஃபரண்டும் கை கோத்துக்கிறது, அவுட் ஆஃப் கோர்ட் பேசி வச்சுக்கிட்டு மற்ற பிளைண்டிஃபுக்கு எதிராக தீர்ப்பு வருவதற்காக டிஃபரண்ட் ஏதாவது ஒன்று செய்யற நீதிமன்றத்தில் ஒரு சாட்சியம் கொடுக்குறாரு அண்ட் வைஸ் வெர்சா. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில மட்டும்தான் ஒரு பிளைண்டிஃப் இன்னொரு பிளைண்டிஃபுக்கு அட்வர்ஸ் பார்ட்டியாக மாறுவார். ஏன்னா ஒரு பிளைண்டிஃப் ஒரு டிஃபரண்ட் செட் பண்ணி வச்சிருக்கிறார். அப்ப அந்த டிஃபரண்ட் என்ன சொன்னாரோ அதை தான் பிளைண்டிஃப் சாட்சியாக சொல்லுவார். அப்படி சாட்சியாக சொல்லக்கூடிய அந்த வாதியினுடைய சாட்சியம் மற்ற வாதிகளை பாதிக்குமானால் அந்த வழக்கில் அந்த பிளைண்டிஃபுக்குள்ளேயே அட்வர்ஸ் பார்ட்டி வந்துடுறாங்க. அதே மாதிரி டிஃபரண்ட்டுக்கு ஒரு டிஃபரண்ட் ஒரு பிளைண்டிஃபை செட் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி அந்த டிஃபரண்ட் மற்றவங்களுக்கு எதிராக சாட்சியம் அளிக்கிறார் அப்படின்னு சொன்னா, மற்ற டிஃபரண்ட்டுக்கு எதிராக சாட்சியம் அளிக்கிறான்னு சொன்னா அந்த டிஃபரண்ட் எல்லாருமே அட்வர்ஸ் பார்ட்டி ஆயிடுவாங்க. ஸோ இப்போ அட்வர்ஸ் பார்ட்டின்னு யாருங்கிறது எப்படி டிசைட் பண்றதுன்னா எவிடன்ஸை வச்சு மட்டும்தான் டிசைட் பண்ண முடியும்ட்டாங்க. அடுத்தது வந்து ஹூ இஸ் அட்வர்ஸ் பார்ட்டி அப்படிங்கிறது ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஏஆர் 1981 குஜராத் பேஜ் 190. ஸோ கிராஸ் எக்ஸாமினேஷன்ல இது இவ்வளவுதான் அந்த ஸ்கோப்பு தான் கொடுக்குறாங்க. இதை தாண்டி கிராஸ் எக்ஸாமினேஷன்ல ஒன்றும் இல்லை. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரீஎக்ஸாமினேஷனும் வந்து ஒரு பவர்ஃபுல் வெப்பன் தான். நம்ம சீஃப் எக்ஸாமினேஷன் மட்டும் போதும் அப்படின்னு ஒருத்தர் அந்த சாட்சி அழைத்து வந்து முடிவு பண்ணிட்டாருன்னா அவர் நிச்சயமாக ரீஎக்ஸாமினேஷன் அவைல் பண்ண மாட்டார். ஏன்னு கேட்டீங்கன்னா எப்பொழுதுமே ரீஎக்ஸாமினேஷன்ங்கிறது வந்து யார் ஒருத்தர் எதிர்பார்க்கிறாரோ ரீஎக்ஸாமினேஷன் பண்ணணும்னு எதிர்பார்க்கிறாரோ அது அவருக்கு ஆபத்தா கூட சேலத்துல முடிஞ்சிடும். அதனால என்ன பண்ணுவாங்க, ரீஎக்ஸாமினேஷனுங்கிறத வந்து வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத ரொம்ப கேர்ஃபுல்லா தான் அவங்க டிசைட் பண்ணணும். யாரு சாட்சியை முதல்ல அழைத்து வந்து சீஃப் கொடுத்தாரு அவரு. இப்ப ரீஎக்ஸாமினேஷனுடைய கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ரீஎக்ஸாமினேஷன்ல என்னென்ன கேள்விகளை முதல்ல கேட்கலாம். நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் செஷன்ல இதை பார்த்துருப்போம் நினைக்கிறேன். ஜஸ்ட் ஃபார் ரிமைண்டர் நான் சொல்றேன். ரீஎக்ஸாமினேஷன்ல எனி ஆம்பிகுவஸ் இன் கிராஸ் எக்ஸாமினேஷன், ஏதாவது ஒரு குளறுபடி இருக்கு, ஒரு குழப்பம் இருக்கு கிராஸ் எக்ஸாமினேஷன்லாம், அந்த ஆம்பிகுட்டியை கிளாரிஃபை பண்றதுக்கு ரீஎக்ஸாமினேஷனை சீஃப் எக்ஸாமினேஷனை அவைல் பண்ண நபர் பயன்படுத்தலாம். ஸோ ரீஎக்ஸாமினேஷனுடைய கான்செப்ட் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, in order to clarify the ambiguity given in the evidence during cross examination. இது ஃபர்ஸ்ட் பார்ட். ரெண்டாவது பர்பஸ் ஆஃப் கிராஸ் எக்ஸாமினேஷன் ரீஎக்ஸாமினேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது கிராஸ் எக்ஸாமினேஷன்ல சொல்லப்பட்ட விஷயம் தொடர்பாக ஒரு புதிய சங்கதியை சாட்சியமாக கொடுக்கணும்னு சொன்னா ரீஎக்ஸாமினேஷன் அலௌடு. ரீஎக்ஸாமினேஷனை பெர்மிட் கேட்கலாம். ஆனா ஒரு நியூ ஃபேக்ட் டோட்டலி அன்கனெக்டட் வித் கிராஸ் எக்ஸாமினேஷன், அதற்கு ரீஎக்ஸாமினேஷன் கேட்க முடியாது. ஸோ ரெண்டு பர்பஸுக்காக ரீஎக்ஸாமினேஷன் கேட்கலாம். ஒன்னு in order to clarify the ambiguity, another one is in order to elicit some facts, new facts in connection with the cross examination. So introduction of any new facts totally unconnected with the cross examination will not be permitted in cross examination. So cross examination நோக்கத்தையும் நல்லா தெரிஞ்சுங்க. நியூ ஃபேக்ட் டோட்டலி அன்கனெக்டட் வித் த சீஃப் எக்ஸாமினேஷன் cannot be permitted to introduce new facts. ஸோ ரீஎக்ஸாமினேஷனுங்கிறது வந்து ஒரு லிமிட்டெட் ஸ்கோப், சீஃப் எக்ஸாமினேஷனுங்கிறது ஒரு லிமிட்டெட் ஸ்கோப். பட் சீஃப் எக்ஸாமினேஷனுக்கும் ரீஎக்ஸாமினேஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? சீஃப் எக்ஸாமினேஷன் சம்வாட் வைடர் ஸ்கோப் தேன் ரீஎக்ஸாமினேஷன். பட் கிராஸ் எக்ஸாமினேஷன் இஸ் ஹேவிங் எ வைடர் ஸ்கோப். அதை ஒரு பெட்டகத்துக்குள்ள அடைக்க முடியாது. ஏன்னா கிராஸ் எக்ஸாமினேஷன்ல 149 BSA or 145
ஐஇஏல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த 2 பார்ட் இருக்கு, 2 லிம்ப் இருக்கு. ஃபர்ஸ்ட் லிம்ப்ல சீஃப் எக்ஸாமினேஷன்ல சொல்லப்பட்ட சங்கதிகள் குறித்து தான் நீங்க கிராஸ் எக்ஸாமினேஷன் கேள்விகள் கேட்கணுமானா இல்லை. ஜென்ரலா என்னென்ன கேட்கணுமோ கேட்கலாம். அப்படி கேட்கறதுல தான் இந்த கேரக்டர் ஆஃப் த விட்னஸ், ஆன்டிசிடென்ட்ஸ், இன்ஜுரி இஸ் கேரக்டர், இது எல்லாமே கேட்கப்படுது. 146ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது போக லீடிங் கொஸ்டின்ஸும் கேட்கலாம் கிராஸ் எக்ஸாமினேஷன்ல. ஸோ வைடர் ஸ்கோப் உள்ளது கிராஸ் எக்ஸாமினேஷன். அதற்கு அடுத்த ஸ்கோப் உள்ளது சீஃப் எக்ஸாமினேஷன். லிமிட்டட் ஸ்கோப் உள்ளது ரீ எக்ஸாமினேஷன். ஸோ இந்த 3 வகையாகத்தான் எக்ஸாமினேஷன் ஆஃப் விட்னஸஸ் கொடுத்துருக்காங்க. இதுல ஒவ்வொரு விட்னஸையும் ஒவ்வொரு மாதிரியாக ட்ரீட் பண்றாங்க. கிராஸ் எக்ஸாமினேஷன் ஒரு விட்னஸ் எப்படி ட்ரீட் பண்றாங்க, அக்யூஸ் ஹிம்செல்ஃப் அப்பியர் அஸ் எ விட்னஸா இருந்தா எப்படி ட்ரீட் பண்றாங்க, இது எல்லாமே நீதிமன்றத்தினுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. நீதிமன்றம் எந்த அளவுக்கு விஜிலண்டாக இருக்காங்களோ அந்த அளவுல எக்ஸாமினேஷன் ஆஃப் விட்னஸஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தா போகும். நீதிமன்றம் தான் அதுல வந்து செக் அண்ட் பேலன்ஸ் வச்சுக்கணும். செக் அண்ட் பேலன்ஸ் அவங்க கையில இருக்கிறதுனாலதான் விட்னஸஸும் நீதிமன்றத்துக்கு பயப்படாம வருவாங்க. அல்லது நீதிமன்றத்தை பார்த்து சாட்சி பயப்பட ஆரம்பிச்சிச்சுன்னு சொன்னா நிச்சயமாக நீதிமன்றத்தில் வந்து சாட்சிகளை யாரும் வரமாட்டாங்க. ஸோ ஏர் அண்ட் ஐஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி பெந்தம் சொன்னார். ஜெர்மே பெந்தம் சொன்னது ஒரே வார்த்தை, அதுதான் உண்மை. ஸோ இப்போ வந்து நாளடைவில் ரொம்ப டெவலப்டு பிலாசபி டுவர்ட்ஸ் விட்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விட்னஸ் வந்து மோஸ்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல் பர்சனாக எடுத்துக்கொள்ளணும். அவங்களுக்கு அவ்வளவு ஒரு சுமூகமான சூழ்நிலையை கோர்ட்டுக்குள்ள உருவாக்கி கொடுத்தாதான் விட்னஸை சாட்சி சொல்ல வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இழப்பம் வந்துச்சு. அதே போல விட்னஸை வந்து அலக்களிக்கிறது, கிராஸ் எக்ஸாமினேஷன்ங்கிற போர்வையில நாளைக்கு வா இன்னைக்கு வான்னு சொல்றது, இது எல்லாமே வந்து தடுக்கப்படுது. எஸ்பெஷலி இன் போஸ்கோ கேஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, போக்சோ கேஸ்ல எல்லாம் என்னைக்கு விக்டிம் வந்தாங்களோ அன்னைக்கே கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணணும், அல்லது கோர்ட் க்ளோஸ் த எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸும் கொடுத்துட்டாங்க. ஸோ இன்ட்ரொடக்ஷன் எப்படி சீஃப் எக்ஸாமினேஷன்ல இருக்கோ அதே மாதிரி ரீ எக்ஸாமினேஷன்லயும் அவங்களுக்கு சில விஷயங்கள் கொடுக்கப்பட்டா கூட ஒரு வைடர் ஸ்கோப்பா பார்க்கக்கூடியது கிராஸ் எக்ஸாமினேஷன் மட்டும்தான். இந்த கிராஸ் எக்ஸாமினேஷனை பத்தியும் எக்ஸாமினேஷன் ஆஃப் த விட்னஸஸ் பத்தியும் நிறைய ஆதர்ஸ், இங்கிலீஷ் ஆதர்ஸ் நிறைய எழுதியிருக்காங்க. அதுல முக்கியமானது பார்த்தீங்கன்னா டேவிட் பால் பிரவுன் அவர் கோல்டன் ரூல்ஸ் ஃபார் எக்ஸாமினேஷன் ஆஃப் விட்னஸஸ் ஒரு கான்செப்ட் எழுதிக்கிறார். கோல்டன் ரூல்ஸ் ஃபார் எக்ஸாமினேஷன் ஆஃப் விட்னஸஸ் அப்படின்னு ஒன்று எழுதுறாரு. அப்புறம் இன்னொருத்தர் ஜட்ஜி டோனோவன், DONOVAN, டோனோவன்கிற ஒரு 5 ரூல்ஸ் அப்படின்னு ஒன்று எழுதுறாரு. எக்ஸாமினேஷன் ஆஃப் விட்னஸஸ்க்கு வந்து 5 ரூல்ஸ் அப்படின்னு ஒரு ரூல் எழுதுறாரு. அப்புறம் டேவிட்னு ஒருத்தர் எழுதுறாரு, டேவிட் ரூல் ஆஃப் கிராஸ் எக்ஸாமினேஷன். அவர் ஒரு ஜூரிஸ்ட், அந்த டேவிஸ் வந்து எழுதுறாரு. அப்புறம் காக்ஸ், காக்ஸ், அவர் எக்ஸாமினேஷன் ஆஃப் விட்னஸஸ் பத்தி சஜஷன்ஸ் நிறைய இருக்காது. அப்புறம் ஜான்சன் ஒருத்தர் எழுதுறாரு, ஜான்சன்ஸ் ரூல் ஆஃப் கிராஸ் எக்ஸாமினேஷன். ஸோ இந்த ஆதர்ஸனுடைய இந்த கிரிட்டிக்ஸ் எல்லாம் எழுதும்போது அல்லது இந்த எக்ஸாமினேஷனுக்கான பிரின்சிபல்ஸ் எழுதும்போது நிறைய பேர் கிராஸ் எக்ஸாமினேஷன் சம்பந்தப்பட்ட எழுதிட்டு வருவாங்க. அப்புறம் 7 steps to successful cross examination. 7 steps to successful cross examination. அது பால் பிரவுனுடைய ரூல்ல இருக்கு, பால் பிரவுன். அப்புறம் நெசசிட்டி ஃபார் ரீஎக்ஸாமினேஷன். நெசசிட்டி ஃபார் ரீஎக்ஸாமினேஷன்ல எலியோட் அப்படின்னு ஒரு ஜட்ஜி, இங்கிலாந்து ஜட்ஜி, ELLIOT, எலியோட்டுங்கிற ஜட்ஜி வந்து என்ன அவசியம் இருக்கு ரீ எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறத பத்தி எழுதுறாரு. அப்புறம் காக்ஸ் சொல்லிட்டோம். அப்புறம் ஆர்ட் ஆஃப் நோ ரீ எக்ஸாமினேஷன், ரீ எக்ஸாமினேஷன் தவிர்க்கிறதே ஒரு பெரிய கலைங்கிறார். ஸோ அவாய்ட் ரிஸ்க் ஆஃப் சீக்கிங் எக்ஸ்பிளனேஷன் இன் தி ரீ எக்ஸாமினேஷன். பிகாஸ் ஏதாவது ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டா அந்த ரீ எக்ஸாமினேஷனுக்கு அப்புறம் கிராஸ் எக்ஸாமினேஷனுக்கு ஒரு ரைட்டு எகைன் அட்வர்ஸ் பார்ட்டிக்கு வந்துடும். ஸோ கிராஸ் எக்ஸாமினேஷன் ஒரு முக்கியமான பாயிண்ட் பார்த்துங்க. 2 நிலையில அவங்களுக்கு கிராஸ் எக்ஸாமினேஷன் கிடைக்குது. ஒன்று சீஃப், ஆஃப்டர் சீஃப்
அதுக்கப்புறம் ரீஎக்ஸாமினேஷன் பண்ணாங்கன்னா அந்த ரீஎக்ஸாமினேஷனுக்கு அப்புறம் ஒரு கிராஸ் எக்ஸாமினேஷன் வந்து வாய்ப்பு கிடைக்குது அட்வர்ஸ் பார்ட்டிக்கு. ஸோ ரீஎக்ஸாமினேஷன்ங்கிற போர்வையில எதையாவது அந்த பார்ட்டியை விசாரிச்சாங்கன்னா, விட்னஸை விசாரிச்சாங்கன்னா அது ஒரு ரிஸ்காகவும் பார்க்கப்படுது. ஸோ ரீஎக்ஸாமினேஷன்ங்கிறத பொதுவாக அவாய்ட் பண்றதுதான் ஒரு விட்னஸை கூட்டு வந்து சீஃப் எடுத்தவருக்கு நல்லதுங்கிறாங்க. இந்த லெவல்ல வந்து ஆதர்ஸ் நிறைய சொல்லியிருக்காங்க, நிறைய ஆதர்ஸ் இருக்கிறாங்க எக்ஸாமினேஷன் ஆஃப் விட்னஸை பத்தி சொல்லும்போது. அதனுடைய அதுக்கப்புறம் லாயர்ஸ் டியூட்டியை பத்தி சொல்றாங்க அவங்க. லாயர்ஸ் டியூட்டி டுவர்ட்ஸ் கலீக்ஸ், எதிர்த்தரப்பு வழக்கறிஞருக்கு எந்த அளவுல டியூட்டி இவர் செய்யணும், டுவர்ட்ஸ் கோர்ட், டுவர்ட்ஸ் விட்னஸ், டுவர்ட்ஸ் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி லாயருக்கான கடமையாக நிறைய வைத்திருக்காங்க. டுவர்ட்ஸ் ஹிஸ் கிளைண்ட், டுவர்ட்ஸ் அதர் கிளைண்ட், டுவர்ட்ஸ் அட்வர்ஸ் பார்ட்டி, இதெல்லாம் எந்த அளவுல நடத்திங்கிறது லாயருக்கான கடமைகளும் சில இந்த ஆதர்ஸே சொல்றாங்க. கிராஸ் எக்ஸாமினேஷன் மட்டும் பாசிட்டிவ் பாயிண்டாக நம்ம எடுத்துக்கிட்டு மற்றவைகளை வந்து நேரோ ஸ்கோப்ல இருக்கிற மாதிரி ஒரு மனநிலையில நம்ம கிராஸ் எக்ஸாமினேஷன் நல்லா படிக்கலாம். ஏதாவது சார் சார் கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா நம்ம கிளாரிஃபை கொஸ்டின்ஸ் இருந்தா கேட்க சொல்லுங்க.